என்ன ஒரு ஆச்சரியம்! நம்மை சுற்றியுள்ள உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையில் நம்மால் மாற முடியுமா? நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது மூலமாக இந்த உலகத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் முடியுமா? இந்த வாழ்க்கையே ஒரு மாற்றம்தான். ஓர் நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதுதான். தென்னிந்தியாவில் பந்தல்குடி என்கின்ற இடத்தில் ராம்கோ சிமெண்ட் நிறுவனத்தின் சுண்ணாம்பு சுரங்கத்தில் நாங்கள் சுற்றுப்புற சூழல் சமநிலை மற்றும் மறுசீரமைப்பை நோக்கி ஓர் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் 65 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் 2020ஆம் ஆண்டில் 150 ஏக்கர் நிலத்தை உள்ளடக்கியது. 2020ஆம் ஆண்டிற்குள் 800 ஏக்கருக்கும் அதிகமான புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளை உள்ளாக்கும் என்று நம்புகிறோம். இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களும் புதர் செடிகளும் நடப்பட்டுள்ளன. இத்திட்டம் முடிந்ததும் இங்கு சுமார் 10 லட்சம் மரங்களும் புதர் செடிகளும் நடப்பட்டிருக்கும். நிரந்தர மாற்றத்திற்கு பல வகையான உயிர் தாவரங்களும் அவசியம் என்பதால் 80க்கும் மேற்பட்ட உள்ளூர் சார்ந்த மரங்களும் புதர் செடிகளும் இங்கே வளர்க்கப்படுகின்றன. வாழ்க்கை என்பது மாற்றம் பற்றியது. இயற்கை அடுத்தடுத்த மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நாம் மேலும் மேலும் இந்த உலகத்தில் தொடர்ந்து ஒரு உயிரினமாக வாழ வேண்டுமென்றால், சமநிலையோடு கொண்ட வாழிடமாக இந்த உலகத்தை வைத்திருக்க வேண்டுமென்றால், சுற்றுச்சூழலோடு நம்மோட அணுகுமுறை எப்படி இருக்கின்றது என்பதில் ஒரு மாற்றம் கொண்டு வருவது அவசியம். நம்மை சுற்றிலும் மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் கவனத்தோடு விழிப்புணர்வுடன் பங்கேற்கின்றோமோ இல்லையோ, மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய செயல்தான் நம்மை மாற்றம் எந்த திசையில் கொண்டு செல்ல போகின்றது என்பதை தீர்மானிக்கும். இதில் நமக்கு புரிதல் ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய உணர்தலாக இருக்கும். நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற பொருட்களையும் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகத்தையும் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வாய்ப்புகள் வரும். ஒவ்வொரு வருடமும் குறைந்த அறுவடையை தருமளவிற்கு தரிசு நிலம் சாத்தியமற்ற நிலம்னா, இந்த மாதிரியான தரம் குன்றிய நிலத்தை தான் நம்மால் உருவாக்க முடியுமா? இல்லையென்றால் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவான தனித்துவம் கொண்ட பல சாத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடிய பசுமையான ஒரு பூமியாக நாம் இதை மாற்ற முடியும். இங்கு உயிரினங்கள் பெருங்கூட்டமாக வாழவும் வளரவும் சாத்தியங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் இந்த கதை நமக்கு மறுசீரமைப்பு மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. எங்களுக்கு இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆர்வம் இங்கிருந்த நிலத்தையும் மற்றும் உள்ளூர் பகுதியில் உள்ள பூர்வீக தாவரங்களையும் கவனித்ததின் காரணமாகவே வந்தது. எங்கள் திட்டம்
வெற்றிகரமாக செயல்பட நாங்கள் இயற்கையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். மேலும் உள்ளூர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு பல தலைமுறைகளாக இங்கே வளர்ந்து வரும் தாவரங்களை வளர்க்க வேண்டும். இத்திட்டம் நாம் எப்படி இயற்கையோடு இணைந்து வேலை செய்வது என்பது பற்றி மட்டுமில்லாமல் நாம் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு உணர்வோடு நாம் திறமைகளையும் நமக்கு தெரிந்த விஷயங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் மற்றும் இத்திட்டத்தின் வெற்றிக்கு தேவையான அறிவை சேகரிப்பதும் அவசியமாகும். இந்த திட்டத்தை பார்ப்பதற்கு வரும் அடுத்த தலைமுறையினருடன் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பின் செயல்முறைகளை மற்றும் அதனை செயல்படுத்துவதற்குரிய அறிவு சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். மாற்றத்திற்கான செயல்களை முன்வைக்கும் தலைவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். தனி நபர்களாகிய நாம் தான் மாற்றத்தை தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய செயல்களை நாமே கூர்ந்து கவனிப்பதின் மூலம் விழிப்புணர்வுடன் நாம் மாற்றத்திற்கான செயல்களை ஈடுபட முடியும். இதற்கான ஒரு வழி என்னவென்றால், நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் புரிந்து கொள்ள நிறைய மக்களுக்கு பயிற்சி அளிப்பதின் மூலம் அவர்களுக்கும் தங்களை சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்களில் ஈடுபடுத்தி அடுத்த கட்ட முயற்சிகளையும் திட்டங்களையும் உருவாக்க முடியும். ராம்கோ நிறுவனம் செயல்படுத்தும் ஒரே சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டம் இதுவென்றாலும், அவர்கள் ஈடுபடும் ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற இயற்கை மறுசீரமைப்பு திட்டத்தை உருவாக்குவதே அவர்களுடைய விருப்பமாக உள்ளது. நம் ஒவ்வொருவருக்கும் சவால்கள் உள்ளன. நாம் மாறும் பொழுது நாம் வாழும் இந்த பூமியும் மாறும். நம்மில் போதுமானவர்கள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நாம் மிகவும் சார்ந்திருக்கும் இந்த இயற்கையை நம்மால் மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் முடியும்.